ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லைஃபுக்கு அன்றாட தேவைப்படுற லைஃப் ஹூக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கரண்டில் சின்ன ஹோலாக இருக்கிறத நம்மளால் மாட்டி தொங்க விட முடியாது. அந்த மாதிரி சின்ன ஹோலாக இருக்கிற கரண்டியில் ஹோலில் இந்த மாதிரி டேகு, பெரிய டேக் இருக்குது, சின்னதும் இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டு இந்த இதை அப்படியே மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டேக் அந்த ஓட்டையில் சின்ன ஹோலாக இருக்கிறது நம்மளால் மாட்ட முடியாது. அதனால் இந்த மாதிரி டேகை யூஸ் பண்ணி இப்போ மாட்டி விட்டிங்கன்னா மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கரண்டியை மாட்ட முடியாது, சின்ன ஹோலாக இருக்கிறதுனால மாட்ட முடியாத இருக்கும். இந்த மாதிரி டேகை யூஸ் பண்ணி நீங்கள் மாட்டலாம். பாருங்கள், இப்போ நான் மாட்டி காட்டுறேன். பாருங்கள், ஒரே ஹூக்கில் 2 கரண்டி மாதிரி மாட்டியிருக்கேன். பாருங்கள், சின்ன சின்ன ஹோலாக இருக்கிறத இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் வச்சு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். அந்த வீடியோவும் சூப்பராக ஓடி இருக்குது. இந்த பாக்ஸில் ஷார்ப்னர் செட் பண்ணி எப்படி பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி தரது, இதில் எப்படி இட்லி பொடி வச்சுக்கிறது, எண்ணெய் வச்சுக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் சூப்பராக ஓடி இருக்கு. அந்த வீடியோட லிங்க்கை தரேன் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ வேற ஒரு மெத்தட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மூடியில் ஒரு ஹோல் போட்டுட்டேன். இது வந்து தேங்காய் மட்டையோட நார் தான். அதை வச்சு நல்லா நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இது இப்போ தோசைகளுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பூன் அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பொடி எண்ணெய் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நான் ஸ்பூனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார் வச்சு நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன். இப்போ இதில் ஆயில் ஊற்றிட்டு மூடிட்டிங்கன்னா எடுத்து தோசைகளில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆன்லைனில் 150 ரூபா ரேட்டுக்கு விற்கிது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பாக்ஸ்லேயே நம்ம ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் கொடுக்குற ஐஸ் ட்ரேவில் ஐஸ் கட்டி ஊற்றி வச்சாலும் நமக்கு இப்போ பத்தாது. அந்த மாதிரி பத்தாத இன்னும் அதிகமாக நம்ம ஐஸ் கட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள், நம்ம தண்ணி கேனோட மூடியை தான் எடுத்திருக்கேன். 4 நாள் 8 மூடி எடுத்திருக்கேன். இந்த 8 மூடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் ஊற்றி, உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும்னா இன்னும் கூட நிறையா மூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஐடியாவுக்காக தான் இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மூடியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் ப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஐஸ் கட்டியாக நல்லா ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ கொண்டு இதில் ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக வந்திருக்குன்னு. இந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவும். சம்மர் சீசனில் வெயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா இந்த ஐஸ் கட்டியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுட்டு ரூமில் வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஃபேன் ஓட ஓட அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும். அதனால் ரூமும் ஹீட் இல்லாத நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே போட்டுட்டேன். இருந்தாலும் கிச்சன் டிப்ஸில் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மறுபடியும் போட்டிருக்கேன். பாருங்கள், பேக்கிங் சோடா போட்டு லெமன், கொஞ்சம் காஞ்சி போன லெமனில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெமனை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பாத்திரம் வளர்க்குற சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணினீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ தேய்ச்சிட்டேன், நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் நான் சில்வர் நார் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி இந்த பிளாக்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். பேக்கிங் சோடா போட்டு லெமன் போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி மேட்டு கை நோகாமல் எப்படி துவைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டோம். 10 டேஸ்லேயே 1 lakh வியூஸ் வந்திருக்கு. அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் புடலங்காவோட மேல் தோலை எடுத்துட்டு சமைப்பாங்க, ஒரு சிலர் அப்படியே சமைப்பாங்க. கத்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறையா அந்த சதை பகுதியெலாம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா. இங்கே பாருங்கள், ஸ்பூன் வச்சு நீங்கள் மேல் தோலை எடுத்திங்கன்னா மேலே உள்ள லைட்டாக தோலை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற டம்ளர், இந்த மாதிரி செம்படம், சின்ன பாக்ஸ் எதுனாலும் ஷார்ப்பாக இருக்கிற மொனப்பகுதி வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் தோலெல்லாம் அப்படியே வந்துருச்சு. பாருங்கள், சதைப்பகுதி எதுவுமே வரல பாருங்கள். இதே நீங்கள் கத்தி வச்சு க்ளீன் பண்ணும்போது சதைப்பகுதியெல்லாம் கூட அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் அடிக்கடி வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அது என்னவோ பழக்க தோசை மட்டுக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. நான் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ப்பா. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாத. நான் என்னவா எங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஐடியாவும் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வேறு ஏதாவது போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேப் 2 பீஸ் கட் பண்ணி 2
இடத்துல அந்த மாதிரி நான் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஓப்பன் திறக்கும்போது இருக்கிறதுக்காக. அப்படியே திறந்தா மூடி ஒரு பக்கம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஒட்டியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் திறந்து காட்டினேன். இந்த மாதிரி திறந்து காட்டினேன். ஏன்னா மூடி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எங்கேயாச்சும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். காயெலாம் கட் பண்ணுறதுல இருக்கிற அந்த ஸ்லைடை தான் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். கேரட் வந்து மெலிசாக திருவுறது எப்படி, மொத்தமாக திருவுறது எப்படி, முட்டைக்கோஸ் திருவுறது, பஜ்ஜி போடுறது எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு வச்சா தான் நம்ம தேவையான போது அந்த பாக்ஸ் எடுத்து நமக்கு எந்த பொருள் தேவையோ அதை கரெக்டாக எடுத்து நம்ம சீவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது போட்டோன்னா தேடி எடுக்கும்போது அவசரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ண. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லுங்கப்பா. அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம தூக்கி போடாவா என்னவா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுற உட்டன் ஸ்பூனு அந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எப்போயாவது யூஸ் பண்ணுற ஸ்பூனு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் போடுற அளவுக்குள்ளது நானாக ஸ்பூன் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மர ஸ்பூனு. நம்ம இந்த சம்மர் சீசனில் நிறைய பேர் ஊறுகாய் போடுவோம். அந்த ஊறுகாயில் சில்வர் கரண்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஊறுகாய் அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இதுவும் ஒரு டிப்ஸ் தான்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டு ஆர்கனைஸ் பண்ண கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பிளேட்டாக இருக்கட்டும், பீங்கான் பிளேட்டாக இருக்கட்டும், அப்படியே நம்ம வைக்கும்போது சரிஞ்சு சரிஞ்சு வந்துடும். ட்ரேவில் வைக்கும்போதும் சின்ன சின்ன இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. கீழேயும் விழுகாது, அப்படியே இருக்கும். எந்த பிளேட்டு வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட் ஆர்கனைசராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் பாக்ஸோட ரிவ்யூஸ் நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம். பாருங்கள், எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸ்னால், நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஓரத்தில் கார்னரில் இந்த பாக்ஸ் வச்சு எனக்கு ஃப்ரிட்ஜில் கொடுத்தாங்க. பச்சை மிளகாய், இஞ்சிலாம் அந்த கார்னர் ஓரத்தில் வச்சா போட்டு அப்படியே வச்சுக்கலாம். டைரெக்டாக எடுத்துக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வச்சு எடுக்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு இந்த மாதிரி பாக்கெட் மசாலா பாக்கெட்லாம் பிரித்த பாக்கெட்டை இதில் ஆர்கனைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் கொடுத்த பாக்ஸ் தான். ஆனால் நான் அதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. வெளியில் எடுத்து வச்சு இந்த மாதிரி பிரித்த மசாலா பாக்கெட், இந்த மாதிரி என்னென்ன பாக்கெட் சின்ன பாக்கெட்டாக பிரித்தது இருக்கோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னவா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பூன் ட்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே ஹோல்லாம் இருக்கிறதுனால விலைக்கு அப்படியே நீங்கள் போட்டீங்கன்னா கூட தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா தேடி எடுக்காத ஒரே ட்ரேவில் இருக்கிறதுனால எந்த ஸ்பூன் தேவையோ எடுத்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்னரை பிடிச்சி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். பூண்டு தான்ப்பா. நம்ம பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு உரிக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உரிக்கணும். இதே நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டிங்கன்னா உடனே ஊறிடும். ஒரு எமர்ஜென்சிக்கு சீக்கிரமாக பூண்டு நிறையா உரிக்கணுன்னா இந்த மாதிரி வெது வெதுப்பான நீரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் ஊறிடும். இந்த ஐடியா எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். கொஞ்சம் நேரம் கையால் பிசைஞ்சிங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் ஓரளவு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள் இப்போ தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ உரித்து காட்டுறேன் பாருங்கள். உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மொனப்பகுதி நல்லா ஊறி இருக்கும். அப்படியே பாருங்கள் எடுத்து உரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் நீங்கள் பூண்டை ஊற போட்டிங்கன்னா மேலே இருக்கிற தோலும் அதுவே ரிமூவ் ஆகிடும். உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாவுமே வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவி பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு நீங்கள் நைட்டே உரித்து வச்சிங்கன்னா காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கடையில் தக்காளி வாங்கினோன்னா நல்லா பழுத்ததாக செங்காயாக பார்த்து வாங்குவோம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் காய்ச்சது. பழம் பறிக்கும் போது அப்படியே சேர்த்து காயவும் பறிச்சிட்டோம். இல்லைன்னா குரங்கு சாப்பிட்ருன்னு பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த காய் எவ்வளோ சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு தான் ஒரு ஐடியா. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு நல்லா மடித்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக பழுத்துரும். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காயாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் மடித்து வச்சிங்கன்னா ஒரு 3-4 டேஸ் ஆகும் பழுக்கிறதுக்கு. இந்த மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா பழுத்துரும். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு ஓசூரில் இருக்காங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் அக்காவோட ஹோம் டூர் போட்டிருக்கேன். பூஜா ரூம் டூரும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். கேன் பக்கத்திலே சிங்கு பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அதில் பாருங்கள், இந்த கொடையில் யூஸ் பண்ணுற கம்பியாக இருக்கட்டும், இந்த கம்பி நம்ம வீட்டிலே இருக்கிற கட்டு கம்பியை எஸ் மாதிரி வளைச்சிட்டு பெரிய பெரிய எஸ் மாதிரி வளைச்சிட்டு இங்கே பாருங்கள், வடிகட்டுற கரண்டி எல்லாமே இதில் தொங்க விட்டுருக்காங்க. காய் கட் பண்ணுறது, காய் தோல் சீவுறது, அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஹோலாக இருக்கிறதுல இந்த மாதிரி நீங்கள் கழுவினதும் மாட்டி விட்டிங்கன்னா கீழே அப்படியே தண்ணி வடிஞ்சிடும். இதெல்லாம் கூட பாத்திரம் வளர்க்குற கூடையில் போட்டு அப்புறம் எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிங்கை ஏன் காட்டுறேன்னா, நம்ம வந்து இப்போ எல்லாமே சில்வரில் சிங் வைக்கிறோம், இல்லைனா கிரைனட்டில் அப்படியே விற்குது வாங்கி வைக்கிறோம். ஆனால் எங்கள் அக்கா வீட்டில் இது வந்து அவங்களே சிமெண்டால் கட்டிட்டு வீடு கட்டும்போது மீதி இருந்த கிரைனட்டை தான் சுற்றி அப்படியே ஒட்டிட்டாங்க. இப்போ இந்த சிங்கு போட்டு 20 வருஷம் ஆகுது. ஆனாலும் நல்லா க்ளீனாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கு காசு போட்டு நம்ம வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி கட்டிட்டு கூட நம்ம மீதி இருக்கிற கிரைனட்டெல்லாம் ஒட்டிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பாக்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தூக்கி போடாத. இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டாக இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மூடி வச்சு அதில் வச்சுருக்காங்க. சால்ட்டு, பெப்பர், பெருங்காயம் அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து நல்லா திக்னஸாக இருக்கிற பத்திரிக்கையை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் பாருங்கள் ஆயில், இது எப்போதும் யூஸ் பண்ணுற கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் 2 ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 ஆயிலையும் அந்த பாக்ஸ் உள்ள வச்சுருக்காங்க. 1 மந்த் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்த பாக்ஸ் நான் மாற்றிக்குவேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தூக்கி போடாத. இந்த மாதிரிலாம் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அடுத்த ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஜாடியில் நாங்கள் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு டைம் நம்ம எடுக்கும் போதும் தூக்கும் போது கை நழுவி கூட பீங்கான் செடியில் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கனால ஒரு டைம் தூக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை தூக்கி போடாத. இதில் நீங்கள் அந்த பீங்கான் ஜாடியை வச்சிட்டிங்கன்னா ஒரு டைமும் அந்த அடியில் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸை பிடிச்சி இழுத்தா கூட வர்றதுக்கு கிரைனட்டு கீழே எந்த கிராக்கும் ஆகாது. இங்கே பாருங்கள், அடுப்பில் ரைட் சைடில் வச்சுட்டா கூட கைக்கு எட்டலைன்னா அந்த அடியில் இருக்கிற பாக்ஸை வச்சு கூட நீங்கள் இழுத்திங்கன்னா அப்படியே இழுத்துக்கலாம். இல்லைனா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தூக்கணுன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸை பிடிச்சி நீங்கள் தூக்குனிங்கன்னா தூக்க முடியும். அதே ஜாடியை பிடிச்சிங்கன்னா கை நழுவி கூட கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் பாக்ஸ்லாம் தூக்கி போடாத. இந்த மாதிரி ரீயூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஸ்வீட் பாக்ஸே மறுபடியும் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் தூக்கி போடாத. கிச்சனில் நிறைய ரீயூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல் தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்வீட் பாக்ஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். எப்பொழுதுமே கிரைனட்டில் அப்படியே டேரெக்டாக நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டிங்கன்னா அந்த கிரைனட் கல் கூட உடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சின்னதாக தவள், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற தவள் துணி இருந்ததுன்னா மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கல்லை வச்சு இஞ்சி பூண்டு தட்டுங்க. இல்லைனா கிரைனட் கல் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டங்கு டங்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அடியில் துணி யூஸ் பண்ணி அது மேலே வச்சு கூட நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்வீட் பாக்ஸில் வச்சு கூட நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டிட்டு மறுபடியும் நகர்த்தி வச்சிடலாம். இதுக்கு மூடியாக வந்து நம்ம தண்ணி குடிக்கிற பெரிய கிளாஸை கூட அப்படியே கவுத்து வச்சிட்டிங்கன்னா மூடி மாதிரி நமக்கு ரெடி பண்ணிடலாம். எந்த பூச்சியும் உள்ளுக்கு போகாது. அடுத்த ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கினா கடையில் கொடுக்குற பேகு தான். இந்த பேக்கை வேஸ்ட்டாக தூக்கி போடாத. என்னவா நம்ம யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். வேறு எந்த பொருளுமே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போட முடியாது. ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் இந்த பேக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த கைப்பிடியெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். நான் கைப்பிடி அப்படியே வச்சு நான் மடித்து காட்டுறேன். ஏன்னா வேறு ரீயூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு கைப்பிடியை கட் பண்ணல. அப்படியே வச்சு உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கா உள்ளுக்கு நான் மடிச்சிடுறேன். பாருங்கள், நல்லா மடிச்சிட்டேன். கார்ட்போர்டு அட்டை இருந்ததுன்னா கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடியில் கொடுத்தீங்கன்னா நல்லா இன்னும் அடிப்பகுதி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வெயிட் இல்லாத பொருள், குழந்தைங்களோட கர்ச்சிப்ஸு, சாக்ஸு, இந்த மாதிரி வெயிட் இல்லாத பொருள்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட இன்னர்ஸு அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் இல்லைனா கிச்சன் டவல்லாம் கூட இதில் மடித்து நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. எடுத்து ஒரு டைமும் பாக்ஸை யூஸ் பண்ணாத. அப்படியே மடித்து ஒரே இடத்துல இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இந்த மாதிரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க இதில் நான் வந்து துணி ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்ன கர்ச்சிப்பு, குழந்தைங்களுக்கு போடுற குல்லா, எது வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணி செல்ஃபில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜவுளி கடையில், நகை கடைகளில் கொடுக்குற பேகை கூட நம்ம ரியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைப்பிடியை கட் பண்ணிவிட்டு பாதி அளவாக மடிச்சுட்டு இந்த பேக்கையும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பேகு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும்.
பூஜை அறையில் கூட கீழெல்லாம் வச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். தையல் மிஷினோட திங்ஸ் எல்லாம் கூட இந்த பேக்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு போட்டு வச்சிங்கன்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க ஈஸியாக இருக்கும். மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வர பாக்கெட் பிரிக்காத இருக்கிறதுல நம்ம பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கோம். இந்த மாதிரி பேக்கில் கூட நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன உள்ளுக்கு இருக்குன்னு அப்படியே பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸு பெருசாக இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த பேக்லேயும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.